ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெலாய்ட் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைடு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ திருப்பி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து $440,000 வந்து கொடுத்துருந்தாங்க. அதை திருப்பி இப்போ ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டீல் இருந்ததுன்னா, டெலாய்ட் கம்பெனி அவங்களுக்காக வந்து சில டாக்குமெண்டேஷன் வந்து ஏஐலாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி தரணும், அவங்க ஸ்டேட் லாக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் இந்த டாக்குமெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்காரு. இவங்க ஏஐ வச்சுலாம் யூஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸை பார்த்தப்போ நிறைய எரர்ஸ் இருந்திருக்கு. அண்ட் நிறைய வந்து மேடப் கோட்ஸ், அதாவது தேவையில்லாத கோட்ஸ் அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக் ரெஃபரன்சஸை உருவாக்குதுன்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்த்து கவர்மெண்ட் டென்ஷன் ஆகி இப்போ நாங்கள் கொடுத்த காசு எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலடியாக டெலாய்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வந்து அவங்க யூஸ் பண்ண மாடல் வந்து பார்த்திங்கன்னா GPT-4 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதால் தான் இந்த இஷ்யூஸ். இப்போ நாங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டாக க்ளாட் யூஸ் பண்ணிட்டு வரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் இதில் நம்ம கற்றுக்கலாங்க. என்ன தான் ஏஐ வந்தாலும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் எப்போவுமே கண்டிப்பாக தேவைப்படும்ன்றது இது ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சு